தொழிற்சங்கத்தின் ஏற்பாட்டில் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து அதிபர்கள் மற்றும் ஆசிரியர்கள் இணைந்து இன்று புதன்கிழமை மதியம் 2 மணியளவில் ஆர்ப்பாட்டம் ஒன்றை முன்னெடுத்தனர். மன்னார் மாவட்ட செயலகத்துக்கு முன்பாக ஆரம்பமான குறித்த ஆர்ப்பாட்ட பேரணியாக வலய கல்வி பணிமனை வரை சென்றது. வலய கல்வி பணிமனைக்கு முன்பாக பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து அதிபர் ஆசிரியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். குறிப்பாக 1996ஆம் ஆண்டு தொடக்கம் காணப்படும் ஆசிரியர் அதிபர் சம்பள முரண்பாட்டுக்கு உடனடியாக தீர்வினை வழங்க கோரியும், வறிய மாணவர்களுக்கு சலுகை அடிப்படையில் கற்றல் உபகரணங்களை அரசாங்கம் வழங்க முன்வர வேண்டும் எனவும், பாடசாலைகளில் பெற்றோர்களிடமிருந்து பணம் அறவிடுவதை நிறுத்த வேண்டும் போன்ற பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து குறித்த ஆர்ப்பாட்டம் இடம்பெற்றது. ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட அதிபர்கள் மற்றும் ஆசிரியர்கள் இலவச கல்வியை உறுதி செய், ஆசிரியர் அதிபர் சம்பள முரண்பாட்டினை மிகுதி 2 பங்கை கொடு, கல்விக்கான ஒதுக்கீட்டை அதிகரி போன்ற பல்வேறு பதாதைகளை ஏந்தியவாறு போராட்டத்தில் ஈடுபட்டனர். குறித்த போராட்டத்தில் மன்னார் மாவட்டத்தைச் சேர்ந்த அதிபர்கள் மற்றும் ஆசிரியர்கள் கலந்து கொண்டதோடு, குறித்த போராட்டத்திற்கு ஆதரவு வழங்கும் வகையில் இலங்கை ஆசிரியர் சேவை சங்கத்தின் பிரதிநிதிகள் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. கடந்த காலங்களில் பாடசாலை சூழல், நாட்டின் பொருளாதார சூழ்நிலை காரணமாக நாங்கள் இந்த போராட்டங்களை தொடர்ச்சியாக முன்னெடுக்க முடியாத நிலை இருந்தது. காரணம், மாணவர்களின் கல்வி நிலையை கருத்தில் கொண்டு நாங்கள் இந்த போராட்டத்தை தொடர்ச்சியாக மேற்கொள்ள முடியாத நிலைமை எங்களுக்கு இருந்தது. எனவே மாணவர்களின் நலனை கருத்தில் கொண்டு நீண்ட காலமாக இந்த போராட்டங்கள் முன்னெடுக்கப்படாமல் இருந்து மீண்டும் அந்த சம்பள உயர்வுக்கான போராட்டத்தை நாங்கள் இன்று ஆரம்பித்திருக்கின்றோம். இன்றும் பாடசாலை மாணவர்கள கல்விக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் இந்த போராட்டம் நடைபெறுவதற்குரிய ஒழுங்குகள் மேற்கொள்ளப்பட்டிருந்தது. இன்றைய தினம் பாடசாலை நிறைவேற்றவுடன் இந்த ஆர்ப்பாட்டம் அரசிற்கு ஒரு தகவலை தெரிவிப்பதற்காக மேற்கொள்ளப்படுகின்ற ஆர்ப்பாட்டமாக காணப்படுகிறது. இது அதிபர் ஆசிரியர்கள சம்பள முரண்பாடு மட்டும் அல்லாமல் இன்றைய பொருளாதார சூழ்நிலையில் மாணவர்கள் அதிக அளவில் பொருளாதார ரீதியால் பாதிக்கப்பட்டு கற்றல் உபகரணங்கள் இல்லாத அல்லது கற்றல் உபகரணங்களை கொள்வனவு செய்ய முடியாத நிலைமையில் காணப்படுகிறார்கள். எனவே அந்த மாணவர்களுக்கு சலுகை அடிப்படையில் கற்றல் உபகரணங்களை வழங்குதல், பாடசாலையில் பெற்றோர்களிடம் பணம் அறவிடுவதை தவிர்த்தல், அதிபர் ஆசிரியர்களின் பதவி உயர்வு பிரச்சனைகளை தீர்த்தல் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்னிலைப்படுத்தி இந்த போராட்டத்தை நாங்கள் முன்னெடுத்திருக்கின்றோம். இன்றைய இந்த போராட்டத்தின் மூலமாக அரசு இதற்கு சரியான தீர்வு தராத பட்சத்தில் எதிர்வரும் 26ஆம் தேதி சுகையின விடுமுறை அறிவித்து நாடு முழுவதும் ஆசிரியர் அதிபர்கள் தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபட தீர்மானித்துள்ளோம். இன்றைய இந்த தொழிற்சங்க நடவடிக்கையில் 30க்கு மேற்பட்ட தொழிற்சங்கங்கள் பங்கு பற்றியுள்ளதோடு இலங்கை முழுவதும் உள்ள 101 வலயங்களிலும் இந்த போராட்டம் வலய ரீதியாக நடைபெறும் என்பதையும் அறிய தருகின்றோம்.